வர்த்தக இடையூளை தொடர்ந்து திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியினூடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எங்களுடைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லுகின்ற ஒரு விஷயம், சட்டங்கள் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சட்டங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு எப்பொழுது மக்களுக்கு ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சட்டம் தொடர்பான தெளிவு அல்லது அந்த சட்டம் உருவாக்கப்படுகின்றதனுடைய நோக்கம் உண்மையாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இன்றும் நாங்கள் ஒரு சட்டப்பரப்பு சம்பந்தமாகத்தான் எங்களுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தயாராக இருக்கின்றோம். நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. பெரும்பாலான மக்களுக்கு இது தொடர்பான போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. அந்த சட்டத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கு அல்லது ஒரு பிரச்சனை இது தொடர்பாக ஏற்படுகின்ற அந்த ஒரு மக்கள் குழுவினருக்கு மட்டும்தான் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வு போதிய அளவிலே இருப்பதில்லை. நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தை பொறுத்தளவிலே அதில் ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு பொறுப்பு தான் ஒரு பிரிவு தான் தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்வோம். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயப்பரப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் நம்பிக்கை பொறுப்பு சட்டம் அதிலும் குறிப்பாக தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட சட்டத்தரணி KV ஸ்ரீ கணேசராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே நான் கூறியது போல அந்த ஒரு பரப்பிலே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரஸ்ட் என்று சொல்லி சொன்னால் என்ன என்கின்ற ஒரு விஷயம் தெரியும். எனவே இந்த லோ ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் என்ன, அதில் எவ்வாறான விஷயங்கள் பேசப்படுகிறது? பொதுவாக நம்பிக்கை பொறுப்பு என்று சொல்லப்படுகிற பொழுது அது பல்வேறு விடயதானங்களை கொண்டிருக்கிறது. அந்த விடயதானம் வரலாற்றை பொறுத்தளவிலே ஒரு ஆதனம், அது அசையும் ஆதனமாக இருக்கலாம் அல்லது அசையாத ஆதனமாக இருக்கலாம். அவை இன்னொருவருக்கு பாரப்படுத்தப்பட்டு அவர் அதனை நம்பிக்கையின் பேரில் வேறொருவருடைய நலனுக்காக வைத்திருப்பதுதான் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் கோட்பாடாக இருக்கிறது. ஆரம்பத்திலே யுத்த காலத்திலே யுத்த வீரர்கள் தங்களது சொத்துக்களை யுத்தத்துக்கு செல்வதற்கு முன்னர் வேறு ஒருவரிடம் பாரப்படுத்தி செல்வதாக வரலாறு கூறுகிறது. அதனை புத்தகங்களும் சான்றுபடுத்துகின்றது. அதன் அடிப்படையிலே தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்று சொல்லுகிற இந்த நம்பிக்கை பொறுப்பு கோட்பாடு உருவாகி இருக்கிறது என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. ஆரம்பத்தில் நான் கூறினேன், பொதுவாக நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் என்று வருகின்ற பொழுது தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள்லாம் அதிகளவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் மற்ற பரப்புகளையும் நாங்கள் விலக்கிவிட்டு தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டம் மட்டுமாக பேசக்கூடாது. எனவே அது தவிர்த்து வேறு எவ்வாறான பிரிவுகள் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கு? நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த நம்பிக்கை பொறுப்பு என்பது பல்வேறு விடயதானங்களை கொண்டிருந்தாலும் பொதுவாக இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று தர்ம நம்பிக்கை பொறுப்பு, இரண்டாவது தர்ம நம்பிக்கை பொறுப்பு அல்லாத நம்பிக்கை பொறுப்புகள். தர்ம நம்பிக்கை பொறுப்புகளை பொறுத்தளவிலே எங்களுடைய நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டம் பிரிவு 99 குறிப்பிடுகிறது எது தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்று. அதை தவிர்ந்த ஏனையவை அனைத்தும் நம்பிக்கை பொறுப்பாக கருதப்படுகிறது. அந்த ஏனையவையை நாங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு அசையும் ஆதனமாக இருக்கலாம், அசையா ஆதனமாக இருக்கலாம். குறித்த ஆதனம் ஒருவரிடம் நம்பிக்கைக்காக வழங்கப்படுகிற பொழுது இந்த சட்டத்தினுடைய செயற்பாடு உருவாக்கம் பெறுகிறது. பொதுவாக நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு A என்ற நபர் தனக்கு உரித்தான சொத்தை இன்னொருவரிடம் நம்பிக்கையாக கொடுத்து பணம் பெறுகிற பொழுது அந்த A என்பவர் அந்த சொத்தின் உரித்தை இன்னொருவருக்கு மாற்றுகின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் அதனை அந்த குறித்த B என்பவருக்கு நம்பிக்கையாக வழங்கி அதற்காக பணம் பெறும் சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது. எனவேதான் அந்த சொத்து B என்பவருக்கு வழங்கப்படுகிற பொழுது அந்த சொத்து B என்பவர் அந்த ஏயினுடைய நம்பிக்கைக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சட்டம் எதிர்பார்க்கிறது. இதுதான் இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு தவிர்ந்த ஏனைய நம்பிக்கை பொறுப்பு என்று கூறலாம். அது ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம், சில சமயங்களிலே சிலர் ஆதனங்களை அசையும் அசையா ஆதனங்களை கொள்வனவு செய்கிற பொழுது
ஏ என்பவர் பணம் கொடுக்கலாம், ஆனால் ஆதனம் பி என்பவருடைய பெயரிலே இருக்கலாம். எனவே ஏ என்பவர் பணம் கொடுப்பவராக இருந்து அவர் தன்னுடைய பெயரிலே அந்த சொத்தை பெற்றுக்கொள்ளாமல் பி என்பவருடைய பெயரிலே பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த பி என்பவர் அந்த பணம் கொடுக்கப்பட்ட ஏயின் சார்பாக ஏக்காக அந்த சொத்தை வைத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சட்டத்தினுடைய கோட்பாடு. இதன் அடிப்படையிலே தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்பது உருவாக்கம் பெற்றிருக்கிறது, நடைமுறையிலே இருந்து வருகிறது. அவ்வாறு தான் நீதிமன்றங்களும் அதனை பார்க்கின்றன. சரி, தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்று சொல்லி சொன்னால் என்ன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே 99ஆம் பிரிவிலிருந்து 109ஆம் பிரிவு வரை இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்ற விடயதானம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரிவு 99 குறிப்பிடுகிறது, ஒரு அசையும் அசையா சொத்து, அது பணமாக இருக்கலாம், அல்லது ஒரு காணியாக இருக்கலாம், அல்லது ஆதனமாக இருக்கலாம், அது கல்வியின் நோக்கத்துக்காக அல்லது சமய கல்வி அல்லது சமய சம்பந்தமான விடயங்களுக்காக அல்லது நாங்கள் பவர்ட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வோம், அவ்வாறான சந்தர்ப்பங்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு உதவி செய்கின்ற பல்வேறு வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளுக்காக ஒரு சொத்து, அது அசையா சொத்தாக இருக்கலாம், அசையா என்கின்ற போது அது பணமாக இருக்கலாம் அல்லது வேறு வடிவத்திலும் இருக்கலாம், மற்றது அசையும் சொத்து என்கின்ற பொழுது காணி அல்லது கட்டிடம் இருக்கலாம். அதனை வழங்குகிற பொழுது அங்கே அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு சொத்தாக அந்த சொத்து மாற்றம் பெறுகிறது. அந்த தர்ம நம்பிக்கை சொத்து என்கிற பொழுது அந்த எந்த காரணத்துக்காக அந்த சொத்து வழங்கப்படுகிறதோ அந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அது தர்ம நம்பிக்கை சொத்தா இல்லையா என்பது வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. இப்போ இலங்கையிலே நாங்கள் நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே 99ஆம் பிரிவு குறிப்பிட்டாலும் கூட நாங்கள் ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்தால் அங்கே தற்பொழுது அந்த நம்பிக்கை பொறுப்பு என்ற விடயதானம் பரந்துபட்டு பார்க்கப்படுகிறது. இன்னும் அந்த ஐக்கிய ராஜ்யத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் இன்னும் இலங்கைக்கு ஏற்படவில்லை என்றாலும் அதனுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்கிறது. எவ்வாறு இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்புகள் உருவாக்கப்படுகிறது? என்ன ஒரு அடிப்படையிலே அவை உருவாக்கப்படுகின்றன? இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்பது பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது. ஒன்று, இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்கின்ற பொழுது ஒரு சொத்து இன்னொருவருக்கு பயன்பெறும் வகையிலே வழங்கப்படுவதுதான் அங்கே ஒரு தர்ம நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது. அந்த உருவாக்கம் பல்வேறு வடிவங்களில் வரலாம். ஒன்று, நாங்கள் உறுதிகள் என்று சொல்வோம், நாங்கள் ஆங்கிலத்திலே டீட்ஸ் என்று சொல்லுவோம். அதனை இந்த தர்ம நம்பிக்கை நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லுவார்கள். நம்பிக்கை பொறுப்பு சாதனம் என்பார்கள் தமிழிலே. அது ஒன்று. இரண்டாவது வடிவமாக நாங்கள் சொல்லலாம், சிலர் தங்களுடைய இறுதி விருப்பாமனங்களிலே தங்களுக்குரிய சொத்துக்களை ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பாக உருவாக்கம் பெறும் வகையிலே அந்த இறுதி விருப்பாவனத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த இறுதி விருப்பாவன நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சொத்துக்கள் பிரித்து வழங்கப்படுகிற பொழுது அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்புக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களின் ஊடாக ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பு உருவாகிறது. இரண்டாவதாக, இந்த இரண்டு சந்தர்ப்பங்களும் இல்லாமல் சில சொத்துக்கள் சிலரால் குறித்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு நோக்கங்களுக்காக வழங்கப்படலாம். அவ்வாறு வழங்கப்பட்டு தொடர்ந்தேர்ச்சியாக அந்த காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிற பொழுது அது தர்ம நம்பிக்கை சொத்தாக கருதப்படுகிறது. இந்த மூன்று வடிவங்களிலே இருக்கிறது. இவ்வாறு இந்த மூன்று வடிவங்களிலும் இல்லாமல் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு சொத்து தர்ம நம்பிக்கை பொறுப்பு சொத்தா அல்லது நம்பிக்கை பொறுப்பு சொத்தா என்ற ஒரு தெளிவின்மை ஏற்பட்டாலும் கூட அந்த தெளிவின்மையை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் நீதிமன்றத்திலே சென்று கட்டளை பெறக்கூடிய
பிரிவுகள் இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே காணப்படுகிறது. அது பிரிவு 112 விசேடமாக குறிப்பிடுகிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த கட்டளையை பெற்று அந்த தர்ம நம்பிக்கை சொத்து அல்லது நம்பிக்கை சொத்து அதனை வைத்து கொண்டிருக்கிற, அதாவது பராமரித்து கொண்டிருக்கிற, அல்லது அதனை பெனிஃபிஷரி என்று சொல்ல நலன் பெறுவோருக்காக பயன்படுத்தி அந்த நலனை பெற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு அந்த சொத்தை அந்த சொத்தை அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு முறையை அந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே 112ஆம் பிரிவு குறிப்பிடுகிறது. எனவே இவ்வாறு இந்த நடைமுறை இருக்கிறது. அந்த நடைமுறையிலே முதலாவதாக இந்த உறுதி என்பது மிகவும் வலிமையானது. அதனை ஒருவரும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த உறுதி எழுதி வழங்கப்பட்டால் அந்த உறுதியின் அடிப்படையிலேயும் சட்டத்தின் அடிப்படையிலேயும் அந்த நம்பிக்கை பொறுப்பு இல்லாதொழிக்கப்படும் வரை அந்த நம்பிக்கை பொறுப்புக்கான சொத்து தொடர்ந்தேர்ச்சியாக அந்த நம்பிக்கை பொறுப்பு சொத்தாகவே பேணப்படுகிறது. நம்பிக்கை பொறுப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது முக்கியமாக இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் என்று சொல்லி சிலவே இருக்கின்றன. ஏராளமான பிரச்சனைகள் என்று தோற்றுவிக்கப்படுவதற்கு அவை காரணம் போதிய ஒரு தெளிவில் அது எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், எவ்வாறு அதை பேண வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு இருப்பதில்லை. எனவே தர்ம நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் தங்களுடைய பதிவுகளை அல்லது சொத்துக்களை பேணுகின்ற பொழுது எவ்வாறான விடயங்களை கவனத்திலே எடுக்க வேண்டும்? நாங்கள் இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே காணப்படுகிற அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு தொடர்பான சட்டங்களை அல்லது சட்டத்தின் பிரிவுகளை பார்க்கிற பொழுது இதனுடைய உருவாக்கமே நீங்கள் குறிப்பிட்டது போன்றுதான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் 1916ஆம் ஆண்டு இந்த சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அதிலே குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் என்னிடம் நான் எனது புத்தகத்திலே அந்த ஹன்சாடை நான் நினைத்திருக்கிறேன். அந்த ஹன்சாடிலே அப்பொழுது இருந்த சட்டமா அதிபர் அந்நேரத்திலே சட்டசபையிலே குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே காணப்பட்ட சமய நிறுவனங்கள் முறைமைப்படுத்தப்படவில்லை. அந்த சமய நிறுவனங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் முறையாக பேணப்படவில்லை. அதனுடைய கணக்குகள் முறையாக பேணப்படவில்லை. எனவே இந்த காரணங்களின் அடிப்படையிலே இதற்குரிய ஒரு சட்டம் தேவையாக இருக்கிறது என்று அந்நேரத்திலே சபையில் வழங்கப்பட்டிருந்த ஒரு விண்ணப்பத்தின் அடிப்படையிலே அந்த விண்ணப்பத்தை கருத்தில் கொண்ட சட்டமாதிபர் அந்த நேரத்தில் இருந்த பெர்ட்ராம் சட்டமாதிபர் அவர்கள், பின் அவர் பிரதம நீதியரசராகவும் வந்திருந்தார், அவர் முன்மொழிந்தார் இவ்வாறொரு தேவை இருக்கிறது. குறிப்பாக வடக்கு பிரதேசத்திலே கூடுதலாக சமய நிறுவனங்கள், கோயில்கள், ஏனைய நிறுவனங்கள் காணப்படுவதனால் எங்களுக்கு ஒரு முறை தேவையாக இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டது. அந்த முறை தேவை என்று அவர்கள் கருதியதன் அடிப்படையிலே தான் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டத்திலே இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு தொடர்பான அத்தியாயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தேவை அன்றும் இருந்தது. இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஏற்படுத்தப்பட்ட அத்தியாயத்தினூடாக அப்பொழுது காணப்பட்ட பிணக்குகள் எவ்வாறு குறைவடைந்திருக்கிறது, தற்பொழுது பிணக்குகள் ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வது என்பதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதனை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று, இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்புகளை பொறுத்தளவிலே பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கப்படுவதுண்டு. ஒன்று, அதற்கு சாதாரணமாக சொல்வார்கள் பிரைவேட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று. அதாவது ஒரு தனிநபர் அல்லது தனி சமூகம் அல்லது ஒரு சமூகத்தினுடைய ஒரு குழுவினருக்கு சொந்தமான தர்ம நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் அல்லது ஆலயங்கள். இரண்டாவதாக இன்னொரு பிரிவு இருக்கிறது. இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் அல்லது கோயில்கள் பொதுமக்களிடையே பொதுமக்கள் அங்கத்தவர்களாக இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையினால் நிர்வகிக்கப்படுகிற
இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு நிறுவனங்கள் அல்லது ஆலயங்கள் அல்லது இணைய சமய நிறுவனங்கள். இந்த இரண்டையும் இரண்டு வகைப்படுத்தலாம். முதலாவதை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு ஆதனம் ஆதியிலே ஒரு தனிநபர் அல்லது தனிநபர்கள் குழாம் அல்லது ஒரு சமூகத்துக்கு சொந்தமாக இருந்திருக்கலாம். பிறகு அந்த தனிநபரோ அல்லது அந்த சமூகமோ அல்லது அந்த தனிநபர் குழுமமோ அதனை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அவர்கள் வழங்கிவிடலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அந்த குறித்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு ஆதனம் தொடர்பாக பிணக்குகள் ஏற்படுகிற பொழுது அதற்காக காணப்படுகிற நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நம்பிக்கை பொறுப்பு சாதனம் இருக்கிறது. அந்த சாதனத்தின் காணப்படுகிற முறைமைக்கேற்ப நீதிமன்றத்திற்கு சென்று அங்கே நிவாரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு அந்த சாதனத்திலே காணப்படுகிற முறைகளுக்கேற்ப நிவாரணங்கள் பெறப்பட முடியாத தருணத்திலே பொதுவாக மாவட்ட நீதிமன்றத்திற்கு ஒரு தத்துணிவு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் இது தனிநபராக அல்லது தனிநபர் குழுமத்தினால் அல்லது ஒரு சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட குறித்த அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு உடைய நன்மை பெறுநர்கள் பயனாளிகள் பொதுவான பொதுமக்களாக இருப்பார்கள். அத்தருணத்திலே நீதிமன்றம் பொதுவாக மாவட்ட நீதிமன்றத்திற்கு அதிகாரம் காணப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பான சரியான கட்டளையை அல்லது ஒரு முகாமைத்துவ திட்டங்களை உள்வாங்கி அதனை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்கு. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் இருக்கிறது. நான் குறிப்பிட்டது போன்று சில சமய நிறுவனங்கள் அல்லது ஆலயங்கள் அல்லது தர்ம நம்பிக்கை பொறுப்பு சொத்துக்கள் பொதுமக்கள் அங்கத்தவர்களாக இருந்து, பொதுமக்கள் என்று சொல்கிற பொழுது பொதுவான அனைவரும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற உறுப்பினர்களால் நிர்வகிக்கப்படுகிற சில நிறுவனங்கள் அல்லது சமய நிறுவனங்கள் அல்லது ஆலயங்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கென்று ஒரு அமைப்பு விதி இருக்கும். அந்த அமைப்பு விதியின் அடிப்படையிலே அவர்கள் செயற்படுவார்கள். அந்த அமைப்பு விதியில் காணப்படுகிற அந்த விடயதானத்துக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் செயற்படாத பொழுது அல்லது அவர்கள் அதனை மீறுகிற பொழுது அல்லது அதிலே காணப்படுகிற அந்த கோட்பாடுகளுக்கு எதிராக யாரும் செயற்பட்டாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நீதிமன்றத்துக்கு சென்று நிவாரணங்களை பெறலாம். ஏனென்றால் இது பொதுவாக பயனாளிகள் பொதுமக்கள். எனவே அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த முறைப்படி தங்களுடைய கடமைகளை செய்ய தவறுகிறார்கள் அல்லது அமைப்பு விதிக்கு எதிராக செயற்படுகிறார்கள் அல்லது அமைப்பு விதிக்கு முரணாக செயற்படுகிறார்கள். எனவே அந்த சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கு அந்த நீதிமன்றத்திலே நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலே சென்று கட்டளை அல்லது தீர்ப்பு தேவையான விதிமுறைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதில் இன்னொரு விடயம் இருக்கிறது. ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பு நடைமுறையிலே காணப்பட்டு அவ்வாறு நடைமுறையிலே இருக்கிற பொழுது ஏதாவது பிணக்குகள் ஏற்படுகிற பொழுது, அதில் குறிப்பாக நாங்கள் தர்ம நம்பிக்கை பொறுப்பு நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு அத்தியாயத்திலே பிரிவு 102 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் 5 நபர்கள் பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பம் செய்து இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு அந்த நிறுவனத்திலே அல்லது கோயிலிலே அல்லது அந்த ஸ்தாபனத்திலே அல்லது சொத்துக்கள் தொடர்பாக இப்படி பிணக்குகள் இருக்கிறது, இந்த பிணக்குகளை தீர்த்து வைக்கும்படி அல்லது அது தொடர்பாக ஒரு நியதியை அல்லது அது தொடர்பான ஒரு கட்டளையை வழங்கும்படி பிரதேச செயலாளருக்கு விண்ணப்பம் செய்யலாம். அது 102 பிரிவு 102 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவ்வாறான விடயங்களுக்கு பிரதேச செயலாளரிடம் செல்லலாம் என்று. அவ்வாறு பிரதேச செயலாளரிடம் சென்ற பிறகு அந்த 102 3ஆம் பிரிவின் கீழ் பிரதேச செயலாளர் தன்னுடைய அந்த கட்டளையை வழங்குவார். தன்னால் இது நிவர்த்தி செய்ய முடியுமா இல்லையா, அல்லாவிடில் அவர்
அதனை நீதிமன்றத்திலே தான் இதை தீர்க்க முடியும் என்று ஒரு சான்றிதழை வழங்குவார். அவ்வாறு சான்றிதழை பெற்று நாங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலே சென்று அந்த பிரிவு 102 முதலாம் பிரிவிலே காணப்படுகிற அந்த பிரிவுகள் அல்லது நிவாரணங்களுக்கு ஏற்ற வகையிலே அந்த நிறுவனத்திலே அல்லது ஆலயத்திலே அல்லது அந்த சமய ஸ்தாபனத்திலே காணப்படுகிற சமய மற்றும் ஏனைய தர்மஸ்தாபனத்திலே காணப்படுகிற அந்த பிணக்குகளை தீர்க்கும் வகையிலே கட்டளையை பெறலாம். அதிலே விசேடமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்கீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று. அந்த ஸ்கீம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிற பொழுது அந்த நீதிமன்றம் ஒரு முகாமித்துவ திட்டத்தை அறிமுகப்படுத்த சட்ட ரீதியாக நியாயாதிக்கம் காணப்படுகிறது, கடமையும் காணப்படுகிறது. எனவே தான் நான் சொல்கிறேன், அந்த மாவட்ட நீதிமன்றத்துக்கு இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு சொத்துக்கள் தொடர்பாக ஒரு வகையான தத்துணிவு அதிகாரம் காணப்படுகிறது. அதற்கு காரணம் இதிலே பயனாளிகள் பொதுமக்களாக இருப்பார்கள், அல்லது ஆலயம் என்றால் பக்தர்களாக இருப்பார்கள், ஏனைய சமய நிறுவனங்களாக இருந்தால் வழிபடுவோராக இருப்பார்கள். எனவே அதில் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லார்ஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் என்று. பெரிய ஒரு இன குழுமம் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது. எனவே அந்த நீதிமன்றத்துக்கு கூடுதலான அதிகாரம் காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த தத்துணிவு அதிகாரம் காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறோம். அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு பிரிவு இருக்கிறது. அது பிரிவு 75 என்று சொல்வார்கள். அது தர்ம நம்பிக்கை பொறுப்புக்கு மட்டுமல்ல, அது சகல நம்பிக்கை பொறுப்புகளுக்கும் காணப்படுகிறது. அதனை நான் சொல்வதானால் இப்படி சொல்லலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பு சொத்து ஆதனம் தொடர்பாக ஒரு உறுதி காணப்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன். அந்த ஒவ்வொரு உறுதியிலும் அதிலே நம்பிக்கை பொறுப்பாளர்கள் யார், அந்த நம்பிக்கை பொறுப்பை ஏற்படுத்துகிறவர்கள் யார். ஆங்கிலத்திலே ஏற்படுத்துகிறவருக்கு நாங்கள் செட்லோ என்று சொல்லுவோம். அது நம்பிக்கை பொறுப்பாளர்களுக்கு நாங்கள் ட்ரஸ்டீஸ் என்று சொல்லுவோம். அதற்கு மேலதிகமாக அந்த நம்பிக்கை பொறுப்பு சாதனம், நம்பிக்கை பொறுப்பு சொத்து என்ன என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அது பணமாக இருக்கலாம், அசையும் சொத்தாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம். தற்பொழுதெல்லாம் நாங்கள் ஷேர்ஸ் பங்குச்சந்தை பங்குகளாக இருக்கலாம், அல்லது தனியார் நிறுவனத்திலே காணப்படுகிற பங்குகளாக இருக்கலாம். தற்பொழுது வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான சொத்து வடிவங்கள் உள்வாங்குகிறபடியால் அவற்றையும் குறிப்பிடலாம். அடுத்ததாக பெனிஃபிஷரி, பயனாளிகளும் குறிப்பிடலாம். இவ்வாறு ஒரு உறுதி அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லிக்கொள்ள நம்பிக்கை பொறுப்பு சாதனம் காணப்படுகிற பொழுது அந்த நம்பிக்கை பொறுப்பு சாதனத்திலே இந்த நம்பிக்கை பொறுப்பாளர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது, அவர்களுடைய இறப்பு அல்லது தகுதியின்மை அல்லது அவர்கள் அந்த நம்பிக்கை பொறுப்பு அந்த பதவியிலிருந்து அவர் விலகுகிற பொழுது இன்னொருவரை எவ்வாறு நாங்கள் புதிதாக நியமிப்பது தொடர்பான விடயங்கள் காணப்பட வேண்டும். ஆனால் சில நேரங்களிலே நாங்கள் 100-150 வருடங்களுக்கு முதல் அல்லது இவன் இப்பொழுது கூட செய்யப்பட்டிருக்கிற சில நம்பிக்கை பொறுப்பு சாதனங்களிலே அவ்வாறு இந்த நம்பிக்கை பொறுப்பாளர்கள் இறக்கிற பொழுது அல்லது அவர்கள் அந்த நம்பிக்கை பொறுப்பாளர்கள் அந்த பதவியை துறக்கிற பொழுது துறக்கிற சந்தர்ப்பங்களிலே புதிய நம்பிக்கை பொறுப்பாளர்களை ஏற்படுவதற்கான விதிமுறை இல்லாவிட்டால் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டத்திலே 75 மற்றும் 76ஆம் பிரிவு குறிப்பிடுகிறது, நீதிமன்றத்திற்கு ஒரு அதிகாரம் காணப்படுகிறது. அந்த நம்பிக்கை பொறுப்பினுடைய அந்த நம்பிக்கை பொறுப்பு சாதனம், அதனுடைய தன்மை, அதனுடைய காணப்படுகிற அந்த பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு சரியான தகுதியான ஒருவரை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை நம்பிக்கை பொறுப்பாளர்களாக நியமிப்பதற்கு. எனவே இவ்வாறான இதனை பார்க்கிற பொழுது இந்த நம்பிக்கை பொறுப்பு சொத்து என்று சொல்லுகிற அசையும் அசையா மற்றும் ஏனைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு முறையான சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியது போன்று சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகிறது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே விடயம், அந்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் காணப்படுகிறதா என்பதுதான் இதனுடைய வினா. இரண்டாவது, இது தொடர்பாக பிணக்குகள் வருகிற பொழுது அந்த சரியான தீர்வை பெற்றுக்கொள்ளும்
சரி பெற்றுக் கொடுக்கிற சரியான பாதையிலே அவர்கள் செலுத்தப்படுகிறார்களா என்பதுதான் அடுத்த முக்கியமான வினா. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போன்று அந்த நம்பிக்கை பொறுப்பு, பொதுவாக நம்பிக்கை பொறுப்புக்கு மேலதிகமாக இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு தொடர்பாக அத்தியாயம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் தமிழ் பேசுகிறவர்கள் என்று பார்க்கிற பொழுது வடக்கு கிழக்கை மையப்படுத்தி பார்த்தால் வடக்கு கிழக்கிலே கூடுதலாக சமய நிறுவனங்கள் காணப்படுகிறது, ஆலயங்கள் காணப்படுகிறது. அது எந்த சமயமாகவும் இருக்கலாம், அது இந்து சமயமாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கு வக்கப் சட்டம் ஒன்று இருக்கிறது. எனவே அந்த வக்கப் சட்டத்தால் அவை பூரணமாக ஆளப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுகிறது. எனவே இந்து ஆலயங்களை பொறுத்தளவிலே வடகிழக்கிலே இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே காணப்படுகிற இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு அத்தியாயம் மிகவும் முக்கியமானது. நாங்கள் இப்பொழுது இந்த ஆலயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக இல்லாமல் குறிப்பாக ஆலயங்கள் என்று எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டம் என்கின்ற ஒரு விஷயம், பொறுப்பு என்பதை உருவாக்காமல் இன்டென்ஷன் அதுவாக இருக்கும், அவர்களுக்கு அந்த நோக்கம் அதுவாக இருக்கும். ஆனால் சட்ட விழிப்புணர்வு இல்லாமல் சட்டத்திலே சொல்லப்பட்ட விதிகளை பின்பற்றாமல் அங்கே அவர்கள் அவர்களுடைய தாபன கோவையாக இருக்கலாம் அல்லது ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பை உருவாக்கியிருப்பார்கள். ஆனால் எதிர்காலத்திலே ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது நீதிமன்றங்களை அவர்கள் நாடி வருகின்ற பொழுது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நீதிமன்றத்துக்கு அந்த தத்துணிவு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஒரு சட்ட ரீதியாக அவர்களுடைய அந்த உறுதியாக இருக்கலாம், அந்த ஆவணங்களிலே இது ஒரு தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்று குறிப்பிடப்படாத பொழுது ஒரு பிணக்கு ஏற்படுகின்ற பொழுது நீதிமன்றங்களுக்கு வருகின்ற பொழுது நீதிமன்றங்கள் இதே சட்டத்தை பிரயோகிக்கின்றனவா அல்லது வேறு சட்டங்களின் ஊடாகத்தான் அதற்குரிய தீர்வை வழங்குகின்றனவா? தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்று சொல்லப்படுகிற பொழுது தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்பது நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்தின் நம்பிக்கை பொறுப்பு சட்டத்தின் ஒரு பகுதி. எங்களுடைய சட்டம் பிரிவு 99 மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்றால் என்ன, அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்ற அந்த விடயதானத்துக்குள்ளே வருகிற விடயங்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமய விடயங்கள், கல்வி மற்றும் ஏழைகள் மற்றும் ஏனையவர்களுக்கு உதவி செய்கிற பாங்கான விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் விசேடமாக வேறு விடயங்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலே நீதிமன்றங்கள் இந்த பிரிவு 99 அடிப்படையிலே கடமையாற்றினாலே தர்ம நம்பிக்கை சொத்துக்கள் பூரணமாக பாதுகாக்கப்படும். இன்னொரு விடயம் நீங்கள் கூறினீர்கள், சில சந்தர்ப்பங்களிலே அந்த நிறுவனங்களை பராமரிப்பவர்கள் அல்லது பாதுகாப்பவர்கள் அல்லது நம்பிக்கையின் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை பொறுப்பாளர்கள் அந்த அமைப்பு விதிகளுக்கு மாறாக செயற்பட்டால் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே என்ன செய்வது என்பது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒன்று ஒரு நம்பிக்கை பொறுப்பு அல்லது தர்ம நம்பிக்கை சொத்து தொடர்பாக ஒரு உறுதி இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் என்று சொல்வார்கள், நம்பிக்கை பொறுப்பு சாதனம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஒரு அமைப்பு விதி இருக்கும். இதற்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று இந்த பிரிவு 102 நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே சென்றிருந்தால் அந்த நீதிமன்றத்திலே ஸ்கீம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய முகாமைத்துவ திட்டம் நீதிமன்றத்தினாலே வழங்கப்பட்டிருக்கும், கட்சிக்காரராக வழங்கப்பட்டு அவர்கள் உறுதி செய்யப்பட்டிருப்பார்கள். எனவே அந்த முகாமைத்துவ திட்டம் ஒன்று இருக்கும், ஒன்று நம்பிக்கை பொறுப்பு சாதனம் இருக்கும், அல்லது அமைப்பு விதி இருக்கும், அல்லது முகாமைத்துவ திட்டம் இருக்கும். இந்த மூன்றும் இருக்கிற பொழுது யாராவது அல்லது எவராவது அதற்கு எதிராக செயற்பட முயற்சித்தால் கட்டாயமாக நீதிமன்றத்திலே சென்று நிவாரணம் பெறலாம். இந்த மூன்று விடயங்களும் ஒரு சமய நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு ஆலயத்துக்கோ அல்லது சமய சம்பந்தமான ஸ்தாபனத்துக்கு இல்லாத விடத்து பிரிவு 102 கீழ் எப்பொழுதும் நீதிமன்றத்தை நாடி ஒரு முகாமைத்துவ திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கான எவ்விதமான தடையும் கிடையாது. அதே போல இப்பொழுது இலங்கையை பொறுத்தளவிலே நிறைய சேரிட்டி விஷயங்களை செய்கின்றவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனங்களாக இருக்கிறது, என்ஜிஓஸ் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அரசு சார்பற்ற தாபனங்களும் இந்த சட்ட நெறிமுறைக்கு ஊடாக இதற்குரிய தீர்வுகளை பெற்று நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது நல்ல விடயம். இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டம் என்று சொல்லுகிற பொழுது அந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்ற விடயத்திலேதான் நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட விடயம் அமைகிறது. அவ்வாறு இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பாக அமைகிற அல்லது அந்த பர்பஸ் என்று சொல்வார்கள், அந்த குறிக்கோளுக்காக
ஏற்படுத்தப்படுகிற நிறுவனங்கள் இந்த பிரிவு 99 கீழ் ஆளப்படுகிறது. அதே நேரம் அந்த பிரிவு 99 ஆளப்படுகிறவர்கள் இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டத்திலே காணப்படுகிற ஏனைய பிரிவுகளாலும் ஆளப்படுகிறார்கள். ஏனெனில் சாதாரணமாக ஒரு நம்பிக்கை பொறுப்பாளருக்கு காணப்படுகிற கடமைகள், அவருடைய அதிகாரங்கள், அவர்கள் மீறுகிற பொழுது அவர்களுக்கு எதிராக எவ்விதமான சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் போன்ற விடயங்கள் இந்த நம்பிக்கை பொறுப்பு சட்டத்திலே காணப்படுகிறது. எனவே ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் அல்லது அந்த சொத்துக்களை நம்பிக்கை பொறுப்பாக ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர் அந்த நம்பிக்கை பொறுப்பை மீறுகிற பொழுது சட்டத்திலே அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, அதனை மீள பெற்றுக்கொள்வதற்கு அந்த நம்பிக்கை பொறுப்பு அந்த சொத்தினூடாக அல்லது ஆதனத்தினூடாக வேறு விதமாக பயன்களை பெறுகிற பொழுது அவற்றை மீள பெற்றுக்கொள்வதற்கு ஆன ஏற்பாடுகள் இந்த சட்டத்திலே காணப்படுகிறது. இது ஒரு வகை. நீங்கள் குறிப்பிட்ட மற்ற விடயம் இந்த பொது அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்கின்ற பொழுது அதனை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் லாபமில்லாத, அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை பதிவு செய்யலாம். பதிவு செய்து லாபம் ஈட்டாத சேவைகளை செய்கின்ற நிறுவனமாக இருக்கலாம். இப்பொழுது சில பிராந்தியங்களை பொறுத்தளவிலே சில பிராந்தியங்களிலே கல்வி மிகவும் கீழ்மட்டத்திலே காணப்படுகிற பொழுது அதனை அபிவிருத்தி செய்வதற்காக கூடுதலாக இந்த நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த கல்வி விடயங்களிலே ஈடுபடுவார்கள். அவ்வாறு வருகிற பொழுது அவர்கள் அந்த தாவணத்திலே இருக்கிறது. இப்பொழுது ஒரு லாபம் ஈட்ட முடியாத நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்று சொல்கிற பொழுது கம்பெனி சொல்லுது, அங்கே அவர்களுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கும் அல்லது மெமரண்டம் இருக்கும் மற்றும் அவர்களுக்கென்று ஒரு தாவண கோவை இருக்கும். அவர்கள் அங்கே வேலை செய்கிறவர்கள் அந்த தாவண கோவையில் காணப்படுகிற ஏற்பாடுகளுக்கு அமைய அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். இன்னும் ஒரு பிரிவு இருக்கிறது. அது சொல்வது சமூக சேவை திணைக்களம் என்று ஒன்று இருக்கிறது. சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறதோ தெரியாது. இந்த சமூக சேவைகள் என்று சொல்லி சமூக சேவைகள் செய்யப்படுகிற பொழுது அவர்கள் அந்த சமூக சேவை திணைக்களத்திலே முந்திருந்த சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் என்று அந்த சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டிலே பதிவு செய்து அவர்கள் சமூக சேவைகளை செய்யலாம். இந்த 3 அமைப்புகளும் வெவ்வேறான அமைப்புகள். இந்த நம்பிக்கை பொறுப்பு கட்டளை சட்டம் என்கின்ற பொழுது அதனுடைய முக்கியமான அம்சம் அந்த சட்டத்திலே மிகவும் இறுக்கமான ஒரு என்ன சொல்கிறது விதிமுறை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக கண்டினியூட்டி என்று சொல்வார்கள். அதாவது தொடர்ந்தேர்ச்சியாக செல்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுகிறது. ஏனென்றால் 114ஆம் பிரிவின் படி நம்பிக்கை பொறுப்பு ஒரு நம்பிக்கை பொறுப்பு உருவாக்கப்பட்டு அது அந்த நம்பிக்கை பொறுப்பு முறையாக பதிவு செய்யப்பட்டு நம்பிக்கை பொறுப்பு சாதனம் காணப்பட்டு அல்லது அது இலங்கையிலே கெசட் என்று சொல்லக்கூடிய வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்டு வருகிற பொழுது அது நம்பிக்கை பொறுப்பு நிறுவனமாக மாறுகிறது. அது சமய தர்ம நம்பிக்கை பொறுப்பு என்றால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அவற்றுக்கு நாங்கள் வரிச்சலுகையும் காணப்படுகிறது. எனவே சலுகைகள் காணப்படுவதன் காரணமாக அவர்களுக்கான பொறுப்புகளும் கூடுதலாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பொறுப்புகள் காணப்படுவதன் காரணமாக அந்த பொறுப்புகளை அவர்கள் தட்டி கழிக்கிற பொழுது அவர்களுக்கு தண்டனையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையிலே இவ்வாறு அதனை சட்டம் கையாளுகிறது என்று. நிச்சயமாக சட்டத்தை பொறுத்தளவிலே நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் இந்த தர்ம நம்பிக்கை பொறுப்பு சட்டங்கள் என்பது ஒரு பரந்த ஒரு பரப்பாக காணப்படுகிறது. ஒரு 30 நிமிடங்களிலே நாங்கள் பேசி முடிக்க வேண்டிய ஒரு பரப்பும் இல்லை. தொடர்ந்து எங்களுடைய வருகிற நிகழ்ச்சிகளிலே நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக ஆழமாக பேசலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தீர்கள். அது போல அண்மையிலே ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு சட்டப்பரப்பாக காணப்படுகிற ஒரு சட்டப்பரப்புக்கு எங்கள் எல்லோருக்குமே ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்காக ஒரு நூலை கூட வெளியேற்றிருந்தீர்கள். 2 நூல்கள் லோ ஆஃப் ட்ரஸ்ட் என்பதாகவும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தொடர்பாகவும் 2 புத்தகங்களை
வெளியிட்டிருந்தீர்கள். எனவே இது நிறைய ஒரு சட்ட ஆர்வலர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நூலாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இப்படி தொடர்ந்து நிறைய புத்தகங்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று சொல்லி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாக நாங்களும் வாழ்த்துகின்றோம். இத்தோடு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நானும் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்றைய இந்த கலந்துரையாளூடாக என்னோடு இணைந்திருந்தார் சிரேஷ்ட சட்டத்திரணி KV ஸ்ரீ கணேசராஜா அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இத்தோடு வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எங்களோடு இணைந்திருந்த அதிதிகள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.